வியாதி நிமித்தம் வேதனையோடு கண்ணீரோடு, ஐயோ எல்லாரும் என்னை ஒதுக்குறாங்களே, எனக்கு இந்த வியாதி வந்ததுனால தான் என்னை ஒதுக்குறாங்கன்னு சொல்லி நீங்க தடுமாறிக்கொண்டு வீட்டில் இருக்கிறீங்களா? என்னை எல்லாரும் வெறுத்து ஒதுக்குறாங்க, பேசுறாங்க இல்லையே, ஐயோ என்னை நேசித்த என்னை பெற்றெடுத்த அம்மா அப்பா என்னை வெறுக்கிறாங்களே, அப்படி யோசித்து தனிமையில் புலம்பிக் கொண்டிருக்கிறீங்களா? ரூமில் அடைக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருக்கிறீங்களா? பயப்படாதீங்க, உங்களையும் கர்த்தர் நேசிக்கிறார், உங்களை கர்த்தர் நேசிக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதெல்லாம் ஒரு மனுஷர்கள் ஒரு அளவோடு இருக்கும். இன்னும் சில தாய்மாருங்க நல்ல பாசமாக இருப்பாங்க, அவங்க உலகத்தில் இருக்கிற நாள் வரையிலும் அன்பா நேசித்து நல்ல பாசம் காட்டுவாங்க. அவங்க வரையிலும் ஒருவேளை இந்த உலகத்தை விட்டு அவர்கள் போயிருக்கலாம். தாயினை நினைத்து ஏங்குறீங்களா? அம்மா இருந்தால் இவ்வளோ சந்தோஷமாக இருக்கும்னு சொல்லி யோசித்து அதே கவலைப்பட்டு வேதனையோடு இருக்கிறீங்களா? அவர்கள் மறந்து போனாலும் ஆண்டவர் சொல்றார், இயேசு சொல்றார், நான் உன்னை மறப்பதில்லை. கர்த்தர் சொல்றாரு, நான் உன்னை மறப்பதில்லை. என்ன உங்களுக்கு வேண்டும்? நிம்மதி இல்லையா? சமாதானம் இல்லையா? சந்தோஷம் இல்லையா? வாழ்க்கையில் முன்னேற முடியவில்லையா? எந்த சூழ்நிலையில் தடுமாறுறீங்க? பயப்படாதீங்க. இயேசுவை நம்பி, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நம்பி வந்த ஒருவரை கூட அவர் கைவிட்டதே இல்லை, கைவிடுவதும் இல்லை, விட போகிறதும் இல்லை. தாய் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. எவ்வளவு நல்ல கர்த்தர்! மல்கியாவின் புஸ்தகத்திலே பார்க்கிறோம், நான் கர்த்தர், நான் மாறாதவர். என்னாகமம் 23ஆம் அதிகாரத்திலே பார்க்கிறோம், பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல, பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல. அவர் வாக்கு பண்ணினா அதை நிறைவேற்ற வல்லமுள்ள தேவனாய் இருக்கிறார். ஃபுல் வீடியோவை பார்க்க ஹேண்டில் கீழே இருக்கிற ப்ளே பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.